ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னை நினைத்து உன்னுடைய துணை ஒரு மன நோயாளியாகவே ஆகிவிட்டார் தங்கமே. நீ அவரை விட்டு எதுவும் தெரியாமல் புரியாமல் பிரிந்து வந்துவிட்டாய். அதை எண்ணி எண்ணி அவரும் அனுதினமும் தவித்து கொண்டு இருந்தார். யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணை இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார். அவர்கள் யாரும் உன் துணைக்கு நல்லது எதுவோ அதை சொல்லி தரவே இல்லை. எப்படி உன்னுடன் இருந்து அவரை பிரிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் அறிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை நினைத்து நினைத்து இப்பொழுது உன்னுடைய துணையும் மன நோயாளியாகி விட்டார் தங்கமே. கவலைப்படாதே. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறாக கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரம் அனுபவிப்பார்கள் தங்கமே. உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பும் உன் இறைவன் நான் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ அவர்களை மன்னிக்காதவரை நானும் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் யார் யாரெல்லாம் உனக்கு தீங்கு செய்தார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனையை நான் கொடுத்து விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். என்னுடைய குழந்தை மனம் நொந்து அழுவதை என்னால் பார்க்கவே முடியவில்லை. இப்படி ஒரு கஷ்டத்தையா என் குழந்தை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? இனி அவ்வாறு இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. நீ அதுவரை பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு. நடப்பது நடக்கட்டும் என விட்டுவிடு. அனைத்தையும் என்னுடைய முருகனப்பா கண்காணித்துதான் வருகின்றார். அவர் எல்லோரையும் பார்த்து கொள்வார் என்று என்னுடைய போக்கில் விட்டுவிடு தங்கமே. இப்பொழுது நீ எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு. பிறகு உன் துணையை பற்றி கவலைப்படுவதை நிறுத்து. நிச்சயம் அவர் கூடிய விரைவில் குணமடைந்து உன்னிடமே திரும்பி வருவார். அதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன். இன்று உன்னை நினைத்து மனநோயாளியாக இருந்தாலும் நாளை நிச்சயமாக தெளிந்து உன்னிடம்தான் வருவார். உன்னிடம் தானாகவே இனி வா, நாம் இருவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம் என்றும் கூறப்போகின்றார். அதற்கான சந்தோஷத்தை வரவேற்க நீ கொண்டாடு தங்கமே. வேலையை நான் தொடங்கிவிட்டேன் உனக்காக. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.